ஹாய், என் பேர் பவித்ரா. நான் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் MBBS படிச்சுட்ருக்கேன். கிர்கிஸ்தான் வந்து ஒரு ரஷ்யன் பேஸ்டு கண்ட்ரி அப்படின்றனால இங்கேயுமே வந்து ஸ்னோ சீசன் இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த ஸ்னோ பார்த்துட்டு அவங்க குழந்தைங்க அனுப்ப பயப்படுவீங்க. ஸோ அதை நினச்சி எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா நாங்கள் ஸ்னோ டைம்ஸில் வந்து ஸ்னோ வியர்ஸ் இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் அண்ட் பூட்ஸ்லாம் வந்து வியர் பண்ணிட்டு தான் வெளியே போவோம். ஸோ அதனால் நல்லாவே எங்களால் இந்த சீசனை மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து 2 to 3 months தான் இங்கே வந்து ஸ்னோ டியூரேஷனே இருக்கும். ஸோ அதை நினச்சி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். இங்கே ஹாஸ்டல்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாஸ்டல்ஸ்லேயே நம்மளுக்கு ஹீட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து சில்னஸ் அதிகமாக இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே ஹாஸ்டல் இருக்கனால உங்களுக்கு காலேஜ் போகிறதுக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. அண்ட் கிளாஸ் ரூம்ஸ்லையுமே நிறைய ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில்னஸ் அதிகமாக இருக்காது. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமனாகவே கோல்டுனா ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரி பண்ண வேணாம். நம்ம காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே மெடிக்கல் கிளினிக் இருக்குது. 24/7 அவங்க உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எப்போனாலும் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ரிலேட்டட் ப்ராப்ளம் யாருக்காவது இருக்குது, லைக் ஆஸ்துமா, சைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ரெகுலர் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா கான்ட்ராக்டர்ஸ் இங்கேயே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரீட்மெண்ட்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.